திமுகலயும் இருந்திருக்கீங்க, அதிமுகலயும் இருந்திருக்கீங்க சார். திமுக, அதிமுக 2ஆ பிரியும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து விஜய்காண்டி ஒன்று சேர்றதுக்குன்னு ஒரு இது பேச்சுவார்த்தை வந்துச்சுங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னவா 2ஆ பிரிஞ்சுச்சு, இப்போ ஒண்ணு சேர பார்க்குறாங்க. பதவி ஆசையா? அப்பா இல்ல மக்கள் நான் மீது சொல்றது திமுக அண்ணா செத்த பிற்பாடு 2 வருஷம் 71 எலெக்ஷன் வரைக்கும் ஒழுங்கா இருந்தது. 71க்கு பிறகு லஞ்ச லாவண்யங்கள் தொடர ஆரம்பிச்சிடுச்சு. அது சர்க்காரியா கமிஷனில் பச்சை பச்சையாக இருக்குது. சொல்லணும்னா அப்ப யார் இதா இருந்தா அது லஞ்ச லாவண்யத்துக்கு கருணாநிதியினுடைய ஆட்சியில் தான் வந்து கள்ளச்சாராய கடைகள் சென்னை பூரா திறந்தது. கருணாநிதி ஆள் வச்சு திறந்தார். அந்த இவனை வச்சுக்கிட்டு கதிரேசன், டிகே கதிரேசன் ஒரு டிஸ்டிலரிஸ் ஓனரை கூப்பிட்டு வச்சு அவனை கூப்பிட்டு கேட்குறாரு பணம் வேணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சர்க்காரியா கமிஷனில் வர்றது தான் நான் சொல்கிறேன். அது ரிப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியும், எனக்கும் நேரடியாக தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்டா என்கிட்ட இருந்த கிருஷ்ணமூர்த்தி தான் அங்கே பைலட்டாக போனார் அவங்களுக்கு. அதனால் சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா கூட்டு கதிரேசன் ஒருத்தர் டிஸ்டிலரிஸ் கிருஷ்ணகிரியில் வச்சுருக்காரு. அவரை கூப்பிட்டு எனக்கு பணம் வேணும்னு இவர் கேட்குறாரு. நான் தர்றேன், ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் செய்யணுன்றார். யார்? டிஸ்டிலரிஸ் சாராய ஆலை வைத்து கொண்டு இருக்கிற ஒரு அதிபர் கேட்குறாரு. சரி, நீ என்ன பண்ணணுன்னா என் ஆலையில் நான் சொல்கிற அதிகாரி தான் எக்ஸைஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அதாவது அரசாங்கத்தினுடைய காவலராக இருந்து வரி ஏமாற்றாமல் பார்க்குற அதிகாரியை நான் சொல்கிற ஆள் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லா தப்பும் பண்ணணும். அதுக்கு பிறகு அங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து லாரி சென்னைக்கு வரும். கத்திப்பாரால் அவங்க குடோன், அந்த குடோனுக்கு வரும். அது வரைக்கும் நான் சொல்கிற லாரிகள் நம்பரை யாரும் பிடிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு அங்கேருந்து சென்னையில் அன்றைக்கி 100 டிவிஷனில் 100 கள்ளச்சாராய கடை போட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு பெரிய கார், இந்த அம்பாசடரில் பெரிய கார் இருந்தது அப்போ, சூப்பரோ சீனியரோன்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும். அதில் டிக்கியில் ஒரு பேரில் தூக்கி வைக்கலாம். ஒரு பேரல்னா 200 லிட்டர் தூக்கி வச்சா அது ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு பேரில் வச்சுட்டு அது போவோம். அதையும் யாரும் பிடிக்கக்கூடாது. அந்த 200 லிட்டர் அங்கே போன பிற்பாடு அதில் 600 லிட்டர் தண்ணி ஊற்றுனா அது சாராயம். இது ஸ்பிரிட்டு, அது சாராயம். இப்படி வச்சு பேப்பர்லலாம் இப்போ வந்துச்சு, சாராயம் வந்துச்சுன்னு பிரச்சாரம் பண்ணி கள்ளச்சாராயம் பெருகிடுச்சு, அதனால் நான் நல்ல சாராயம் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சது தானே நீ. இது வரலாறு எல்லாம் யாருக்கும் தெரியாமல் போயிடாது. தெரியாட்டி இப்போ தெரிஞ்சுக்கோட்டோம், அவ்வளோதான். இவரே ஆரம்பிச்சு கள்ள சாராயம் சொல்லி நல்ல சாராயமாக நல்ல சாராயம் கொடுத்தது தானே இது. இந்த வரலாறு இளைஞர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அதுதான் உண்மை.